எடுக்கிறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பிடிங்கி திங்கிறது, இன்னொன்று வந்தது வாங்கி வைக்கிறது. விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் சொல்கிறார் 2017 இருந்து இந்த நாட்டாண்ட புண்ணியவான்கள் அப்படின்றார். தப்பு செஞ்சவங்க சிறைக்கு போகணும். அந்த காட்சிகள் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க. ஆமா நல்லாட்சி வந்துருச்சுன்னு சொல்ல இல்ல, இது ஒரு பொல்லாத ஆட்சி தான் நான் சொல்லல. இந்த கவர்மெண்ட்ல காசு வாங்க முடியாதுங்க அப்படின்னு ஒரு பயத்தை இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா நத்திங் லைக் அதை விட இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்கு. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Kartipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்படுறதுதான் அப்படின்னு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில் 2021-26 அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி நிறைய பேர் வீடுக்கு வந்து ரைடு போனாங்க. இது எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானான்னு சொல்லணும். 5 வருஷத்துல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லணும். திமுக தலைவர் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நாங்கள் சிபிஐ பார்த்தவர்கள், நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்தவர்கள் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அவர்கள் பண்ணது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. தமிழக முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அசம்பிளியில் என்ன, நான் தொட மாட்டேன், யாரையும் தொட விட மாட்டேன், இதற்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன். கரெக்டா சொல்லிட்டேன்னா? அப்போ இதற்கு முன்னாடி தொட்டவங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டும். அப்படின்னா தான் அது சரியா இருக்கும். தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். கரூர்ல ரோடு போடல, ஆனா ரோடு போடாமலே ரோடு போட்டதுக்கான பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. இதான் பேஸ் கேஸ். அப்போ அந்த ரோடு கான்ட்ராக்டர் திரு ஏவவேலு கையில இருந்தாங்க ஒரு 3 கோடி ரூபாய் அப்படின்னு கொடுத்திருக்க மாட்டார். சரி, கையிலேயே கொடுத்திருந்தாலும் ஏவவேலு 2026 ஆட்சி மாறும், ஜூன் மாசம் ரைடு வருவாங்க, நம்ம பத்திரமா வச்சிருக்கணும்னு சொல்லி வச்சிருக்க மாட்டார். சோ இது மாதிரி ஒயிட் காலர் கிரைம்ல எல்லாம் ஒருவேளை நடந்திருந்தா என்னென்ன பேப்பர் ஒர்க்லாம் அழிக்கணுமோ அதெல்லாம் கையோடு அழிச்சு விட்டுருவாங்க. இனிமே தொடர் ரைடுகளை நம்ம எதிர்பார்க்க முடியுமா சார்? என்னால அப்படி கற்பனை பண்ண முடியல. இவ்வளவு நாள் யாரா டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க நான் நம்பல. நீங்க திரு செந்தில் பாலாஜியோ திரு ஆர் ராசாவோ எவ்வளவு ஸ்மார்ட்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பொலிட்டிக்கலா நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது உங்க பார்வை, அதுக்குள்ள வரல. ஆனா முதலமைச்சருக்கு பண தேவை இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அவர் நிறைய சம்பாதிச்சிருக்காரு, உழைச்சு சம்பாதிச்சிருக்காரு, சொந்த காசுல வச்சிருக்காரு. நம்ம எல்லா காரு, எல்லா வீடு, எல்லா வசதியும் இருக்கிறதுனால. ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் செலவழிச்சிருக்காங்க, அதை நீங்க மறந்துட முடியாது. எலெக்ஷனுக்கு செலவழிச்சிருக்காங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி செலவழிச்சிருக்காங்க, எலெக்ஷனுக்கு பிறகு செலவழிச்சிருக்காங்க, செலவழிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் எடுக்க நினைக்கலாம். வணக்கம் சார். நேற்றைய தினம் அரசியல் கிழமை ரொம்ப பரபரப்பாக போச்சுன்னு சொல்லலாம். ஒரு புறம் வெள்ளை அறிக்கை, ஒரு புறம் ரெய்டு ரொம்ப பரபரப்பாக போச்சு. நம்ம ரெய்டில் இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரெய்டை ஒரு ஊழல் நடந்திருக்கு, அதுக்கான ஒரு ரெய்டாக எடுத்துக்கலாமா, இல்லைங்க இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடத்தப்பட்ட ஒரு ரெய்டுன்னு எடுத்துக்கலாமா சார்? அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்படுறதுதான் அப்படின்னு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு ஒரு எளிமையான கேள்வி ஏற்படுது. கடந்த திமுக ஆட்சியில் 2021-26 அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி நிறைய பேர் வீடுக்கு வந்து ரைடு போனாங்க. இது எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானான்னு சொல்லணும். இல்லை காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் சட்டத்தின்படி தான் சொன்னோம். 5 வருஷத்தில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லணும். எல்லார் வீட்டுக்கும் ரைடு போனாங்களே, அடுத்து என்ன நினச்சதா தெரிஞ்சதா? இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஐடி ரைடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரைடு போகிறாங்க, அவங்க பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேப்பர் கிளியர் பண்ணுவாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆயிடுவாங்க. அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பனிஷ்மெண்ட் எதாவது வந்துச்சு, ஃபைன் எதாவது வந்துச்சுன்னா நமக்கு உலகத்துக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரியான கிரிமினல் கேசஸில் இந்த மாதிரி சொத்து குவிச்சிருக்கிறாங்க, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, ரோடே போடாமல் ரோடு போட்டதாக கணக்காட்டுறாங்க மாதிரி விஷயங்களில் ஒரு டிரான்சாக்ஷன் உட்பட பல விஷயங்கள் இருக்கும். அப்போ நமக்கு என்னென்ன, இப்போ ரைடு நடந்திருக்கு, 24 hours ஆயிருக்கு, we can await. ஆனால் லாஸ்ட் 5 yearsஸாக ரைடு நடந்துச்சு, அது என்னாச்சுன்னு கேள்வி வரல. அப்போ திமுக தலைவர் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நாங்கள் சிபிஐ பார்த்தவர்கள், நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்தவர்கள் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அவர்கள் பண்ணது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ 5 வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, அதிமுக உங்களுடைய எதிர்கட்சி எப்படி இல்லை, எதிரி கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி வருது. இந்த கட்சியில் இந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு we have to wait and watch. 24 hours நம்ம ஆஹா பின்னிட்டாங்க, ஊழலுக்கு எதிர்ப்புன்னு சொன்னார், செஞ்சார், கில்லிப்பா அப்படின்னு உணர்ச்சி படவும் நான் தயாராக இல்லை. இல்லைங்க, அது வழக்கம் போல தான் தூங்கி எல்லாம் அப்படி தாங்க ஆரம்ப ஜோரில் அப்படி தான் பண்ணுவாங்க. அது அந்த டிவிஎஸ்சியோடைய டைரக்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறவருக்கு சில நீட் இருக்குது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதனால் இதெல்லாம் 1000 சொல்லிக்கிடுவாங்க. நான் எந்த விதமான அவசர முடிவுக்கும் போக தயாராக. ரைடு போனீங்கல்ல, லாஜிக்கல் எண்டுக்கு வருதான்னு நான் பார்க்குறேன். ஸோ அது நீதிமன்ற நடவடிக்கை வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நம்ம we can understand. அது இல்லாட்டா நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் சரி. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஏன்னா திமுக ஆட்சி அமைத்த உடனே அதிமுக அமைச்சர்கள் மீது ரைடு நடத்தப்பட்டது, ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. வெறும் ரைடு போனது பரபரப்பாக பேசப்பட்டது. தாவேகா தரப்புலேருந்து என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் சார் சட்டப்படி? அதாவது தமிழக முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அசம்பிளியில் என்ன, நான் தொட மாட்டேன், யாரையும் தொட விட மாட்டேன்,
இதற்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன். கரெக்டாக சொல்லிட்டேன்னா? ஸோ அவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டார், நம்ம எவ்வளோ நாள் பயிற்சி எடுத்திருப்பேன் நான் வந்து. அப்போ வந்து இதற்கு முன்னாடி தொட்டவங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டணும். அப்படின்னா தான் அது சரியாக இருக்கும். சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணுற வரைக்குமானது வந்து காவல்துறையோட வேலையாக இருக்கும். அதற்கு பிறகு நீதிமன்றத்தின் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜாமீன், வாய்தா, அப்பீலு, மேல் அப்பீலு, க்யூரேட்டிவ் பெட்டிஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். அது வந்து கோர்ட் கையில் இருக்குது, முழுக்க கவர்மெண்ட் கையில் கிடையாது. ஓரளவு கவர்மெண்ட் கையில் இருக்கிறது துரிதப்படுத்தலை. ஆனால் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் வந்து முழுக்க கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது, கோர்ட் கையில் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டீங்க, அது வந்து போலீஸ் ரிப்போர்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆல் ஃபைன். அது வரைக்கும் வந்து இவங்க வந்து அக்கறையோடு செயல்படுறாங்களா, ஆரம்ப ஜோரில் செயல்படுறாங்க பார்க்கணும். நமக்கு வந்து எல்லாருக்கும் ரைடு போனீங்க, பேப்பர் கிடைச்சதுன்னு சொல்லுங்கள், பேப்பர் கிடைக்கலன்னு சொல்லுங்கள். பட் இந்த மாதிரியான ஒயிட் காலர் கிரைமில் கரூரில் ரோடு போடலை, ஆனால் ரோடு போடாமலே ரோடு போட்டதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து பேஸ் கேஸ். இது அப்போ வந்து அந்த ரோடு கான்ட்ராக்டர் வந்து திரு ஏவவேலு கையில் வந்து இருந்தாங்க ஒரு 3 கோடி ரூபா அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டார். அந்த ப்ராஜெக்ட்டு 3 கோடி 4 கோடி சம்திங், அதில் ஒரு பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை வந்து கையில் கொடுத்துருக்க மாட்டார். சரி, கையிலேயே கொடுத்துருந்தாலும் ஏவவேலு அன்னை வந்து 2026 ஆட்சி மாறும், ஜூன் மாதம் ரைடு வருவாங்க, நம்ம பத்திரமா வச்சுருக்கணும்னு சொல்லி வச்சுருக்க மாட்டார். ஸோ இது மாதிரி ஒயிட் காலர் கிரைம்லலாம் வந்து ஒருவேளை நடந்திருந்தால் என்னென்ன பேப்பர் ஒர்க்லாம் வந்து அழிக்கணுமோ அதெல்லாம் வந்து கையோடு அழிச்சு விட்ருவாங்க. நம்ம வந்து அதனால தான் இவங்களுடைய அரெஸ்ட் எல்லாமே தேவையில்லைன்னு நான் டேவில்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அரெஸ்ட்டுங்கிறது யாரை செக்யூர் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் யாரை வைக்கணும்னா பயங்கரவாதிகள், கொலைகாரர்கள், பாலியல் வன்முறை செய்வர்கள், தேச துரோகிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், கொடும் குற்றவாளிகள், இவங்கெல்லாம் நீங்கள் இதுக்குள்ள வைக்கணும். அவங்க சமூகத்தில் நடமாடக்கூடாதுங்கிறக்கா இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரைம் பாருங்க. ராசா மேலே சொல்லப்பட்டது, செந்தில் பாலாஜி மேலே சொல்லப்பட்டது, இன்றைக்கி வேலு மேலே சொல்லப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து அவங்க இது பெருசாக ஒன்றும் மாற்றி பண்ண போகிறல, எல்லாமே எக்ஸிஸ்டிங். அண்ட் இவங்க யாருமே நீங்கள் போய் சொன்னால் கூட ஜப்பானுக்கு போய் ஓடி ஒழிஞ்ச மாட்டாங்க. நீங்கள் போய் ஜப்பான் ஓடி போயிருங்க, தப்பிச்சு போனால் போட மாட்டாங்க. அவங்க நான் திருவண்ணாமலை தான் இருப்பேன், நான் இங்கே தான் பாலிடிக்ஸ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒயிட் காலர் கிரைமில் வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து டீட்டெயிலாக இருக்கணும். சிபிஐக்கும் சிபிசிஐடி மாதிரியான அமைப்புகளுமான அடிப்படை வித்தியாசம் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் சட்ட ஒழுங்கு போலீஸ் வந்து சொல்லுவாங்கன்னா முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாங்க. அது வந்து லீகல் மேண்டேட். நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அது உண்மையா பொய்யா, நீங்கள் எதாவது பழிவாங்க சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது. முதல்ல எஃப்ஐஆர் போட்டு, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். சிபிஐ என்ன செய்வாங்கன்னா முதல்ல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் ஒர்க் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஃபோனை டேப் பண்ணுறது, சர்வேலன்ஸ் போடுறது, ஆளை பார்க்குறது, வேறு சோர்ஸஸ் விசாரிக்கிறது, இன்புட் எடுக்கிறது, மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரைம் ஆஃபீஸி கிடைக்கணும். அப்படி கிடச்சிச்சுன்னா கேஸ். அதனால தான் சிபிஐடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து கூட இருக்குது. அதனால தான் எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ விசாரணை தேவை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ விசாரணை, ஏன் சிபிஐ விசாரணை தேவை? அதுவும் இன்னும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி தானே, அது ஏன் சிபிஐ ஏஜென்சி விசாரணை தேவைன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஒர்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை மாதிரி வந்து சிபிசிஐடியில், தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் இவர்களெல்லாம் வந்து ரைடு இருப்பாங்கன்னா கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஒர்க்கி போய் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா அது வந்து உருப்படியானதாக ஒரு லாஜிக்கல் எண்ணில் போய் நிற்கும். ஓகே, விஜய் அவர்கள் வந்து வந்த உடனே இந்த மாதிரி ரைடு எல்லாம் ஆரம்பமான உடனே இனிமே தொடர் ரைடுகளை நம்ம எதிர்பார்க்க முடியுமா சார்? என்னால் அப்படி கற்பனை பண்ண முடியல. தேவை ரைடுங்கிறது வந்து ஒரு சினிமா ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ரைடு பண்ணுறீங்க, பண்ணல, ரைடு பண்ணவங்க மட்டும் தான். இப்போ இன்றைக்கி பாருங்கள், கோர்ட்டில் 100 கேஸ் நடந்திருக்கு. எல்லா கேஸும் ரைடுக்கு அப்புறம் வந்த கேஸுங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து ரைடு பண்ணி தான் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னால் பேப்பர் ஒர்க்கு நீங்கள் பண்ணிட்டீங்க, கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கல பண்ணலாம். இவ்வளோ நாள் யாராவது டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க, நான் நம்பலை. நீங்கள் வந்து திரு செந்தில் பாலாஜியோ திரு ராசாவோ எவ்வளோ ஸ்மார்ட்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பொலிட்டிக்கலாக நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது உங்கள் பார்வை, அதுக்குள்ளே வரல. ஆனால் வந்து எவ்வளோ ஸ்மார்ட், எவ்வளோ இன்டெலிஜென்ட்னு தெரியும். அவங்க வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தா இருந்தால் நல்ல வேலை, இப்போ பாக்கெட்டில் வச்சு இப்படி வச்சிருப்பாங்களான்னு நம்ம எதிர்பார்க்கணும். நீங்கள் இந்த அசம்பிளி 2026 அசம்பிளி எலெக்ஷனில் எவ்வளவு வந்து ஓட்டுக்கு போச்சு அப்படிங்கிற நீங்கள் பார்த்தீங்க. அது லால்குடி தொகுதியில், கோயம்புத்தூரில், கரூரில், அரவக்குறிச்சியில், சென்னையிலன்னு தமிழ்நாட்டில் அவ்வளோ இடங்களில் வந்து பண்ண முடியும். எங்கேருந்து காசு வந்துச்சு? இந்த பக்கம் எலெக்ஷன் கமிஷன் நிற்குது, அந்த பக்கம் ஐடி நிற்குது, இந்த பக்கம் நாங்கள் ரைடு போனால் வச்சு. அப்போ வந்து இவ்வளோ பணம் எப்படி போயிருக்கும்? ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா வச்சுங்க, 3000 ரூபா 6000 ரூபா வரைக்கும்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்போ வந்து ஒரு ஓட்டுக்கு 1 லட்சம் ஓட்டு மட்டும் கொடுத்தாங்கனால என்ன கணக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள். அப்போ இவ்வளோ பணம் எங்கேருந்து வச்சுருக்காங்க? ஸோ வந்து பொலிட்டீஷியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். போலீஸ்காரங்களுக்கு அந்த ரூட்டு தெரியும். அவங்க நினச்சாங்கன்னா சரி பண்ண முடியும். இல்லை நம்ம வந்து ஒரு கேம் ஆடுவோம், நான் இப்படி அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுன்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு ஒன்றும் தெரியாது, உட்காந்துட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கறது, மக்கள் வச்சிருக்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை திரு விஜய்கிட்ட. அப்போ வந்து திரு ஜோஹோ, ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள்லாம் வந்து கொதித்துறாங்க. நார்மலாக ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. நார்மலாக அவங்களாம் பேச மாட்டாங்க, வந்து கண்டுக்க மாட்டாங்க. வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க. நம்ம வந்து ஐடி எப்படி டெவலப் ஆகிருக்கு, ஃபாரின் அஃபேர்ஸ் எப்படி டெவலப் ஆகி, இது மாதிரி பேசுகிறவங்க வந்து டிஎம்கே ஆட்சியில் ஊழல் பெருகிருச்சு அப்படின்னு டைரெக்டாக அடிக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னொரு லேடி வந்து சொல்கிறாங்க, 10 வருஷமாக நான் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன், சஃபகேட்டிங் ஆகி போச்சு அப்படின்னாங்க. ஸ்கூலை மூடிட்டு போயிடலாமா 10 தடவை தோணுச்சு அப்படின்னாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய டார்ச்சர்லேருந்து மக்கள் வெளியே வந்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஈஸி பிரீத் வந்திருக்குதோ அப்படின்னு நம்புகிறாங்க. நான் இன்னும் நம்பி முடிச்சல, நான் ஒன்றும் முடிவு பண்ணல. ஆமாம், நல்லாட்சி வந்துருச்சுன்னு சொல்ல, இல்லை இது ஒரு பொல்லாத ஆட்சி தான் நான் சொல்லலை.
ஐடியாலஜிக்கலாக டிஎம்கேக்கும் இவங்களுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதை நான் இன்றைக்கும் சொல்லுவேன், நாளைக்கும் சொல்ல போகிறேன், எனக்கு அதில் கொள்ள முடியல. ஆனால் ஆக்டிவிட்டியில் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதான்னு ஹீ ஹேஸ் டு ப்ரூஃப். அது முதலமைச்சர் சொல்லணும், மற்றவங்க சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு 43-44 நாளில் இது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, வெளியில் வரல. ஆஃபீஸர் சில இடங்களில் சில பண்ணுறா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரே நாளில் கை சுத்தமாக வந்துடாது. நம்ம அதை ஸ்லோவாக சரி பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நரேந்திர மோடி சரியாக இருந்தாருன்னா கேபினட் சரியாக இருக்கும், கேபினட் சரியாக இருக்காருன்னா செக்ரட்டரிஸ் சரியாக இருப்பாங்க, செக்ரட்டரி சரியாக இருந்தாங்கன்னா ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் இப்படி தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மேலேருந்து டாப்லேருந்து பாட்டு வரும்போது இப்படி தான் வரும். அப்போ முதலமைச்சர் சரியாக இருந்தாருன்னா அமைச்சர் பெருமக்கள் சரியாக இருப்பாங்க, அமைச்சர் பெருமக்கள் சரியாக இருந்தாங்கன்னா செக்ரட்டரி சரியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் வரும். கீழே ஒரு விஏஓ வாங்குறதையோ ஒரு ரிஜிஸ்ட்ரார் வாங்குறதையோ ஒரு ஆர்டிஓ வாங்குறதையோ இன்னைக்கு தடுத்துட முடியாது. அதெல்லாம் அவன் தான் சொல்லுவான், நான் எவ்வளோ செலவழிச்சு வாங்கினேன் தெரியுமில்லன்னு சொல்லுவார். ஸோ அது இருக்க தான் செய்யும். அதை நம்ம ரொம்ப விஜிலண்ட்டாக இந்த கவர்மெண்ட்டில் காசு வாங்க முடியாதுங்க அப்படின்னு ஒரு பயத்தை, இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா நத்திங் லைக் தட். அதை விட இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்க முடியாது. பணமும் ஊழலும் அதிகம் புழங்கக்கூடிய இடம்னா இந்த நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, இந்த துறை தான். இந்த துறையில் இனிமேல் ஆதவர்ஜன் அவர்கள் ஊழல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுப்பணித்துறையில். இது எல்லாமே சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாதுங்க. சாத்தியப்படுத்துகிறாங்களான்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே பல அதிமுக எந்திரிச்சு வராதா, எந்திரிச்சு வர முடியும். நாம் தமிழர் முடிஞ்சிருச்சா, இல்லை. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஃபியூச்சர் இருக்கா, இருக்குது. எல்லாமே சாத்தியம்தான். டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் தே டூ. நீ தம்பி இந்த ஓட்டப்பட்டியில் ஓடிடுவியா அப்படின்னா, ஓடினா ஜெயிச்சுருவா தம்பி அப்படின்னா, ஓடினா தானே ஜெயிப்பேன், நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் ஜெயிப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நினைச்ச முடியும். அப்போ அவருடைய ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு அப்போ நெடுஞ்சாலைத்துறையில் நம்ம பார்க்குறோம், முதலமைச்சருக்கு பண தேவை இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அவர் நிறைய சம்பாதிச்சிருக்காரு, உழைச்சி சம்பாதிச்சிருக்காரு, சொந்த காசில் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லா காரு, எல்லா வீடு, எல்லா வசதியும் இருக்கிறதுனால ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் செலவழிச்சிருக்காங்க, அதை நீங்கள் மறந்துட முடியாது. எலெக்ஷனுக்கு செலவழிச்சிருக்காங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி செலவழிச்சிருக்காங்க, எலெக்ஷனுக்கு பிறகு செலவழிச்சிருக்காங்க, செலவழிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எடுக்க நினைக்கலாம். அப்புறம் அடுத்த பாயிண்ட், எடுக்கிறதுல 2 வகை இருக்குது. ஒன்று பிடிங்கி திங்கிறது, இன்னொன்று வந்தது வாங்கி வைக்கிறது. வந்தது வாங்கி வச்சா நம்மளாம் நல்ல சேர் லிஸ்ட்டில் சேர்த்துருவோம். உங்களுக்கு பிடுங்கி தின்னா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், பாவம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்போ முதல் இதுலேயே இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களான்னு பார்க்கணும். முதல் இதுவுமே இல்லாமல், அதாவது வர்றதை வாங்கி வைக்கிறது கூட இல்லாமல் ஒரு மகாத்மா காந்தி, காமராஜர் மாதிரி இருப்பாங்கலாம் நான் நினைக்கல. வந்துச்சுன்னா ஆமாம் சொல்லுவோம், வாழும் காந்தி, வாழும் காமராஜ் சொல்ல நமக்கு என்ன இருக்குது, அது சொல்லிட்டு போயிடும். அதில் ஒன்று சந்தோஷமாக சொல்லுவோம், இன்னும் நல்லா கூவோம் நம்ம, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு என்னென்னா இந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லை. அதனால் நீங்கள் நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறை மட்டும் சொல்லிட்டீங்க, ஏன் பள்ளிக்கல்வித்துறையில் பண்ண முடியாது நினைக்கிறீங்களா? சார் அங்கேயுமே 45,000 கோடி ரூபாய் பட்ஜெட், அடுத்தபடி அதுக்கு தான் வெறும் 10% வச்சுக்கோங்க. 10% நீங்கள் சரி சொல்லுவீங்களா? இப்போ நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், உங்களுக்கு 110 ரூபாய்க்கு விற்கிறேன், நீ நியாயம் சொல்லுவீங்களா, அநியாயம் சொல்லுவீங்களா? நல்ல மனுஷன் 10 ரூபா தான் கூட வச்சாருன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு 10% நத்திங். அப்போ 45,000 கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு வெறும் 10% அடித்தா 4,500 கோடி ரூபா பேர் ஆனம் வருடத்திற்கு. எத்தனை செய்வார் நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க, உட்காந்து அப்புறமா விரல் விட்டு எண்ணிக்கங்க. சரி, டாஸ்மாகில் பண்ண முடியாதா? பண்ணி காட்டியிருக்காங்களே, இது பாருங்க எவ்வளோலாம் பண்ண முடியும்னு. இதுவரை தமிழகம் காணாதெல்லாம் இடி சொல்லுது. டாஸ்மாக் கடையில் டூப்ளிகேட் சரக்கு, டாஸ்மாக் கடையில் அன்பில்டு சரக்கு, டாஸ்மாக் கடையில் உங்களுக்கு பில்லிங் இல்லாமல் கொடுக்குறதுங்கிற வேறு, ஸ்டாக்லேயே நான் பில்லிங், இதெல்லாம் ஈடியோடைய புகாரில் இருக்குது. இன்டென்ட்டே 2 போடுறாங்க. ஒன்று கவர்மெண்ட் மூலமாக ஒன்று போகிறது, இன்னும் நேரடியாக பிரிவரிசிலேருந்து கடைக்கு போகிறது. இப்படி என்னென்னமோ கற்பனை பண்ண முடியாதெல்லாம் நடந்திருக்குன்னு புகார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈடியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்கு. அப்போ எதில் பண்ண முடியாதுங்கிறதே இல்லை. நீங்கள் 200 கோடி ரூபா தமிழ் வளர்ச்சித்துறை, தொல்லியல் துறை பட்ஜெட்டு, அதில் ஒரு 10% 20 கோடி ரூபா ஆகி போச்சுன்னா வருஷத்துக்கு. மாதம் உங்களுக்கு 2 கோடி ரூபா கசக்குதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் பண்ண முடியும்னா எதுனாலும் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னா எதுலையுமே பண்ண முடியாது. அது அவர்களுடைய முடிவை பொறுத்து. நான் இவங்க பிடுங்கி திங்காமல் இருந்தாலே போதுங்கிற ஆறுதல் அலையில் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம், நம்ம தமிழ்நாடு அவ்வளோ அடி வாங்கியிருக்கு. அப்போ இவங்க பிடுங்கி திங்காத ஒரு குரூப்பாக வந்திருக்காங்களே, ஆறுதல் தான். அவர்கள் வர்றதையும் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்தாங்கன்னா தட்ஸ் அமேசிங். இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் அந்த என்ஓசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துனீங்கன்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அனுமதியும் தேவையில்லை. தமிழ்நாடு அரசு பார்க்குது, என்ன நம்ம அனுமதி இல்லாமல் சிபிஎஸ் ஸ்கூல் எடுத்தால் என்ன செய்யுது அப்படின்னா, உடனே பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கு, ஃபயருக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கு. ஃபயர் சர்வீஸில் ஃபயரே இல்லை சார், எங்களுடைய ஸ்கூலில் கிச்சனே கிடையாதுன்னா கூட ஃபயர் சேஃப்டிக்கு வேணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்புறம் அடுப்பு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு கொண்டு வந்துருப்பாங்க, சுகாதாரம் வந்துடுவாங்க. நீங்கள் ஃபுட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு குரூப் வந்துடுவாங்க. இப்படி எல்லா கணக்குலையும் என்ஓசி என்ற வாங்க, சர்டிஃபிகேட் தானே வாங்க மாட்டேன், நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் இப்படி ஒன்று போட்டு
இது வந்து குழந்தைக்கு கூட தெரிஞ்ச ரகசியம் வந்து அது ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு. திரு ராஜ்மோகன் வந்து அமைச்சராக வந்த பிறகு என்னுடைய ஆட்சியில் இது இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இல்லை, பெரிய விஷயம். அது வந்து எல்லாரும் வரவேற்க வேண்டிய விஷயம், நோ டவுட். இதற்கு முன்னாடி அந்த சங்கத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நந்தகுமார் உள்ளிட்டவங்கலாம் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, இந்த 1000 கோடி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எங்கேருந்து வரும்? மக்கள்கிட்ட தானே வரும். அப்போ வந்து ஸ்கூல் என்ன செய்வாங்க? ஃபீஸில் தானே வாங்குவாங்க, டொனேஷனில் தானே வாங்குவாங்க. நீங்கள் வந்து எங்கே அட்லாஸ் கடைசியில் அது வந்து மக்கள்கிட்ட தானே போய் நிற்கும். ஏதாவது பள்ளிக்கூட நிறுவனர் யாராவது கொடுக்க போகிறாங்களா காசு? அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கணும் காசு இங்கேருந்து வாங்கி அவங்க வாங்கி கொடுத்து போகிறாங்க. அதில் ஒரு 10 ரூபா அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கடைசியில் பாதிக்கப்பட போகிற யாராக இருக்கும் போது காமன் மேனாக தான் இருக்கும். அப்போ வந்து எல்லா துறைகளிலுமே ஊழல் சாத்தியம். இவர்கள் வந்து ஊழல் செய்யாமல் இருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்படி திமுக, அதாவது எல்லா துறைகளிலும் முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்காங்கல்ல திமுக அமைச்சர்கள், இவங்க எல்லார் மேலேயுமே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, சரியான ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற பட்சத்தில் திமுகவுடைய நிலை என்னவா இருக்கும் சார்? அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவிலே ஒரு கட்சிக்கு லீகல் விங் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது வந்து திமுகவோட தான். அதனால தான் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு லாயருக்கு வந்து ராஜ்யசபாவில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது சண்முக சுந்தரமாக இருக்கட்டும், வில்சனாக இருக்கட்டும், ஆர்எஸ் பாரதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த வழக்கறிஞர் பிரிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அது வந்து பேஸில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து சும்மா நாத்துக்கு 10 கேஸை இந்த பக்கம் போட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் கேஸை டீல் பண்ணுற ஆள் வச்சுட்டே இருப்பாங்க. அதனால் வந்து ரெண்டுமே அவங்க செய்வாங்க. அதனால் வந்து தே வில் ஃபேஸ் இட். அதோட நீங்கள் அகில இந்தியாவை ஆட்டி படைத்த சுப்ரீம் கோர்ட்டே மைண்ட் போக்லிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தின அந்த 2G கேஸில் என்னாச்சு? வாங்க பாஸ், நாங்கள்லாம் லெஃப்ட்டில் டீல் பண்ணி விடுவோம் சொல்லுவாங்க. அதில் போகிறீங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து பிரைம் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இஃப் எம் நாட் ராங் 122 லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுச்சு. அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சுப்ரீம் கோர்ட் எடுத்துருச்சு, ஆக்ஷன் எடுத்துருச்சு. நீங்கள் வந்து கேஸ் என்ன போகுதுன்னே தெரியல, முறையாக நடந்திருக்குன்னு முடிவு அறிவிச்சிருச்சு, லைசன்ஸ் கொடுக்கப்பட ரத்து பண்ணிருச்சு. அவ்வளோ தூரம் போச்சு சுப்ரீம் கோர்ட். வேறு யாரும் கிடையாது. ஏடிஎம்கே பண்ணாங்க, டிஎம்கே பண்ணாங்க, பிஜேபி பண்ணாங்கன்னா பழிவாங்க. சுப்ரீம் கோர்ட் இட்ஸ் அப் டன். அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ வந்து டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லீகல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ட்ராக் பண்ண தெரியும், தமிழில் மொழிபெயர்த்து கொடுங்கம்பாங்க. எங்களுக்கு வந்து நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேணும்பாங்க, இந்த நீதிபதி விசாரிக்கக்கூடாதும்பாங்க, இன்னி பெடல் எடுப்பாங்க. ஓகே, சிஎம் சார் வந்து அசம்பிளியில் பேசும்பொழுது நம்மளுமே முன்னாடி சொல்லியிருந்தோம், தொடமாட்டோம், தொடவிட மாட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள், தொட்டவர்களையும் விட மாட்டோம். ஓகே, இது வந்து வெறும் திமுக அமைச்சர்களுக்கு மட்டும் பொருந்துமா இல்ல அதிமுக அமைச்சர்களுக்கும் பொருந்துமா? அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல இனிமே புதுசா போட வேண்டியது இல்லை. போட முடிஞ்சா சந்தோஷம் தான். ஏற்கனவே இருக்கிற வழக்குகளை விரைவுபடுத்தலாம்ல. நீங்க இப்ப நீங்க ரெய்டு போச்சுன்னு பாத்தீங்கல்ல, ரெய்டு போச்சுன்னா வழக்கு இருக்குல்ல. இப்போ ஏவாவேலு வந்து வழக்கு, அதனால ரெய்டு, ரைட்? அப்போ அதே மாதிரி வந்து விஜயபாஸ்கரோ, தங்கமணியோ, வேலுமணியோ, மற்றவங்கள கேசி வீரமணியோ, யாரெல்லாம் வந்து வழக்கு, யாரெல்லாம் ரெய்டுக்கு உள்ளானாங்களோ அவங்கள வழக்கு இருக்கும்ல, வழக்கு விரைவுபடுத்த வேண்டியதானே. அப்போ நீங்க அதிமுகவா திமுகங்கல நீங்க அவங்கள பூரா உங்க கட்சியில் சேர்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் இப்போ என்ன நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு கேள்வியில் இருக்கு. அது என்ன விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அதான் நான் வந்து எந்த முன்முடிவுக்கும் வர வரும்ல. அதனால திரு விஜய் மேலே பாசிட்டிவாகவும் வர வரும்ல, நெகட்டிவாகவும் வர வரும்ல. என்ன விமர்சனம் இவங்கெல்லாம் செய்வாங்க அப்படின்னா, பிஜேபி தான் வாஷிங் மிஷின் கட்சி, கங்கை மாதிரி. அதுக்குள்ளே ஒரு முங்கி எந்திரிச்சிங்கன்னா புனிதமாயிருவீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அழுக்கு துணியாக இருப்பீங்க, அதில் வந்து துவைச்சா அது பயங்கரமாக வந்து க்ளீன் பண்ணி வந்துடும் சொல்லுவாங்க. ஆனால் வந்து தாவேக்கா அந்த மாதிரி மாறுதான் நம்ம பார்க்கணும். திரு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் சொல்கிறார், 2017 இந்த நாட்டாண்ட புண்ணியவான்கள் அப்படின்றார். 2 பேர் தான் 2017 நாட்டு இருக்கிறாங்க. 2017 முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ 2017 ஆண்டவர்னா ஒன்று ஓபிஎஸ் 2017 பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ், அதுக்கப்புறம் ஸ்டாலின், 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ யாரை சொல்கிறார்? அப்போ திரு இபிஎஸ் உடைய அமைச்சரவையில் இருந்தவர் தான் செங்கோட்டையன், அந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர் தான் ஜேசிடி பிரபாகர். இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அங்கேருந்து வந்தாங்க. ஏன் சிடிஆர் நிர்மல்குமார் அந்த கட்சியில் இருந்தவர் தானே, ஏடிஎம்கேல இருந்தவர் தான். யார்? திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று இருந்தவர் தான். அப்போ வந்து இவர்களெல்லாம் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது திரு இபிஎஸ் ஊழல்வாதின்னு சொல்லி சொன்னால், அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள், அவருடைய கட்சியில் இருந்தவர்கள், அது நம்ம யோசிக்கணும். இப்போ கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு உடுமலை ராதாகிருஷ்ணன், அவர் அங்கே இருந்தவர் தான். கடம்பூர் ராஜு அவர் இணைஞ்சிருக்கிறாரு, அவர் அந்த கட்சியில் இருந்தவர் தான். இது மாதிரி நிறைய பெருமக்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணன் சி விஜயபாஸ்கர் இணைய போகிறாரு, அது அண்ணன் இவர் சிவி சண்முகம் என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்கணும். இப்போ இவங்கெல்லாம் எந்த கட்சியில் இருந்தவங்க, எந்த ஆட்சியில் இருந்தவங்க? அப்போ நீங்கள் 2017 ஊழல் நடந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறீங்க? அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அப்போ நமக்கு வந்து இந்த அரசு திமுக அதிமுகன்னு இல்லை, ஏற்கனவே தொட்டல் விட மாட்டோம். அது யாருங்கிற நம்ம நாங்கள் கை தான் பார்ப்போம். நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் பார்க்க மாட்டோம். இந்த கிளாரிட்டி வந்துச்சுன்னா தட் வில் பி கிரேட். ஓகே, ஒருவேளை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ தாவேக்கால இணைந்திருக்காங்க இல்லையா, இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் பார்ஷாலிட்டி பார்த்தாங்கன்னா அது தாவேக்காவுக்கு கண்டிப்பாக ஒரு டிராபேக்காக தானே சார் இருக்கும்? அதை
அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட அதை வந்து திமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் ஹைலைட் பண்ணாங்கன்னா சரியா இருக்கும். ஏன்னா எங்கள் மேலே மட்டும் கேஸ் போடுறாங்க, ஏடிஎம்கே மேலே கேஸ் போட மாட்டாங்க, அது அந்த வழக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருப்பாங்க. திமுக அதை செய்யும். திமுக அப்படி செய்யக்கூடியதான் ஒரு பியூட்டிஃபுல்லான எதிர்கட்சி. அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அது மக்கள்கிட்ட வெளிச்சத்துக்கு வரும். நம்ம வந்து ஊழல் செய்தவர்கள் திமுகங்கிற கேள்வி கிடையாது. ஊழல் செய்தவர்கள் நடவடிக்கைக்கு உள்ளாகணும், தப்பு செஞ்சவங்க சிறைக்கு போகணும். அந்த காட்சிகள் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஆமாம், அப்போ 4 பேருக்கு வந்து தப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் கிராஷ் அப்படின்னு நியூஸ் கேள்விப்படுவாங்க. அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்கும். அப்போ மனசில் ஒரு பீதி இருக்கும். இப்போ தான் அதனால எல்லா ஃப்ளைட்டும் கிராஷ் ஆகிடும் அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு, ஆமாம் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு பீதி இருக்கும். அப்போ ஒரு கைது நடந்துச்சு, ஒரு ஊழலில் வந்து ஒருத்தர் தண்டிக்கப்பட்டார் அப்படின்னா கொஞ்ச நாளைக்காவது அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ அவரே ஜெயிலுக்கு போயிட்டார், அப்போ அவரே உள்ள வச்சிட்டாங்க, அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்க வைக்கும். அப்போ வந்து ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை உத்தரவாதப்படுத்தினா போதும். அதுக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற பேதம் கிடையாது. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Karthipuram 200-acre Dream Township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafoods, இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi all in one plans. Wi-Fi, OTT, IPTV. Pay 6, get 6 month free. Naturals, world fastest growing saloon chain. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing saloon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda.